மதுரை மீனாட்சி அம்மன் கள்ளழகர் திருவிழா. ஏன் இவ்விழா நடக்கிறது? நிக்கில் டிஸ்கவர்ஸ். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு கருதப்படக்கூடிய நம்மளோட சித்திரை திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது, என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோவில் முழு விரிவாக பார்ப்போம். ஸோ டிஸ்கவரிஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திருவிழா, ஏன்டா அது மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் ஒரு திருவிழா, அந்த கோயிலை சுற்றி இருக்க மக்கள் மட்டுமே அந்த கும்பாபிஷேகமோ அந்த திருவிழாவை எடுத்து நடத்துவாங்க. ஆனால் மதுரை திருவிழா அப்படி இல்லை, ஒட்டுமொத்த மதுரை மாவட்டமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரே திருவிழா நம்மளோட சித்திரை திருவிழா. ஏன் சித்திரை திருவிழா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் நடக்கக்கூடிய திருவிழா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சித்திரை திருவிழா அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் பேர் சூட்டியிருக்காங்க. சரிப்பா, இது கொண்டாடுறாங்க, பேர் விளக்கெல்லாம் சொல்லிட்டேன். எதுக்கு கொண்டாடுறாங்க, என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், அதாவது நம்ம மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ மீனாட்சியோட அண்ணனான கள்ளழகரை தங்கை அன்போடு அவங்களோட கல்யாணத்துக்கு அழைச்சப்போ மீனாட்சி அம்மனோட அண்ணனான கள்ளழகர் வரக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அவங்களோட கல்யாணத்துக்கு. ஆனால் அதை நினச்ச மீனாட்சி ரொம்ப கோவப்பட்டு அவங்க அண்ணன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. அந்த கோவத்தை தணிக்க கள்ளழகர் வைகை நதியில் இறங்கினார். இதனால தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சி இந்த திருவிழாவில் நடக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறப்போ மழை கொட்டோன்னு கொட்டும். இது ஒரு தவிர்க்க முடியாத ஐதீகமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மக்களுக்கு ராஜ விருந்து, அதாவது கல்யாணத்தில் போடுற மாதிரி ஒரு ராஜ விருந்து அழைக்கப்படும். அந்த விருந்துக்கு அப்புறம் மக்கள் அவங்க கிட்ட இருக்க பணத்தை ஒரு மொய் அன்பளிப்பாக தருவாங்க மீனாட்சி அம்மனுக்கு. ஏன் அப்படின்னா, இது மீனாட்சி அம்மனை அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெண்ணாக கருதுறாங்க. இதனால மட்டுமே தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறமே கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் மீது மழை கொட்டுன்னு கொட்டுறதுனால விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இயக்கமாக இது கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, தண்ணி வந்தால் விளைச்சல் ஆகும். விவசாயத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஒரு திருவிழாவாக கருதப்படுகிறது. இதனால தாங்க சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கல்யாணத்துக்கும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறக்கும் ஒரு பெரிய திருவிழாவை மதுரை மக்கள் அவங்களோட முழு பொட்டென்ஷியலும் கொடுத்து முழு ஹார்ட் ஒர்க்கும் போட்டு அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் ஒரு செமையான கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிற வரைக்கும், திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நிக்கில் பிரகதீஷ், மிஸ்டர் எமர்ஜென்சி.